இப்போ இரண்டொரு ஜப குறிப்புகளை சொல்லி நான் நேரம் இருக்குமானால் நான் உங்களுக்கு செய்தி கொடுப்பேன், இல்லைன்னா இல்லை. இதுதான் செய்தியே. சோதனையை தவிர்க்க, சோதனையை ஜெயிக்க, சோதனையை சகிக்க, சுய இச்சைகளால் வரும் சோதனைகளில் இழுக்கப்படாமல் இருக்க, ஆஸ் லேடிஸ், இது பொதுவாக எல்லா தேவ பிள்ளைகளுக்குரியது தான். அதுக்காக நான் இதை எதையும் வலிந்து பொருள் கொள்ளலை. உங்களுக்குன்னே சில சோதனைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ மூடியெல்லாம் மறைக்க முடியாது. புரியுதா? பெண்களுக்கும் இச்சை இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எந்த வயசுலையும் இருக்குது, கிளவியானாலும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் டு டிஸ்கவர் வேர் யூ ரியலி ஃபால். எங்கே விழுந்து போகிறீங்க, எங்கே முடங்குறீங்க, எங்கே மடங்குறீங்க, எங்கே ஒடுக்கத்தை அனுபவிக்கிறீங்க, எங்கே அடக்குமுறையை சந்திக்கிறீங்க, எங்கே அந்த ருத்ர தாண்டவம் ஆடுகிற அந்த அலைக்கழிப்பை சந்திக்கிறீங்க நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அ உமன் நீங்கள் வைக்கப்பட்ட சமுதாயம் தான். நீங்கள் இதுக்காக உடனே மேலை நாட்டு சமுதாயத்துக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற சமுதாயத்துக்குள்ளாவே இந்த 4 விதமான சோதனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சோதனை இல்லையா? இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஜெயிக்க வேண்டிய சோதனைகள் இல்லையா? இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சகிக்க வேண்டிய சோதனை இல்லையா? இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் சுய இச்சைகளால் வரும் சோதனைகளில் நீங்கள் இழுக்கப்படாமல் இருக்க அவசியம் இல்லையா? இருக்குது. எல்லாமே வழக்கம் போல் சொல்கிறது போல் பாலியலுக்கு அடுத்த தொல்லையில் தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுவுமே இல்லைன்னு முழு விஷயம் சோத்தில் மறைக்கவும் வேண்டாம். இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் தாங்க ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க முடியும். பெண்ணுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்க முடியும். உங்களை பார்த்தா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். பாம்பின் கால் பாம்பறியும் உலகத்தில் சொல்லுவாங்க. ஒரு பெண் மனசை பெண்ணு தான் புரிஞ்சிக்க முடியும், 100% புரிஞ்சிக்க முடியாது. அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் எவ்வளோதான் பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதை பார்த்து எல்லாருமே எல்லா டைம்லையும் இம்ப்ரெஸ் ஆகிட மாட்டாங்க. ஒன்று, ரொம்ப அப்படி வித்தியாசமாக நீங்கள் அடக்க ஒடுக்கமாக மானத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் உடுத்தி தான் ஆகணும், அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் நீங்கள் அப்ரோச்சபிளாக இருக்கணும், நீங்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் இன்னொரு பெண் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது ரகசியம் என்னன்னா நம்ம இங்கே பிரசங்க பாணியில் சொல்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியல அவங்க எப்படி அந்த கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஒவ்வொரு பெண்ணும் இன்னொரு பெண்ணோட எப்படி ஒரு சம்பாஷணை ஆரம்பிப்பான்னு தெரியாது. ஆரம்பித்து எந்த பாயிண்டில் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுவாங்க, அவங்க என்னத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். நான் அதை கரெக்டாக சொல்லவே முடியாது. நான் ராமலா இருந்து சொல்லவே முடியவே முடியாது. அப்போ நீங்கள் தான் அதை கவனிச்சிக்கணும். அப்போ அவங்க எப்படி, நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு பொது அறிவில் ஒரு ஆப்சர்வேஷனில் தான் சொல்கிறேன். ஒரு பெண்ணை பார்ப்பது எப்படி, ஒரு பெண் ஆணை பார்ப்பது எப்படி, ஆண் பெண்ணை பார்ப்பது எப்படி, பெண் ஆணை பார்ப்பது எப்படி, ஆண் ஆணை பார்ப்பது எப்படி, பெண் மனம் ஆன பின்னே பிள்ளைகளை பார்ப்பது எப்படி, புருஷனை பார்ப்பது எப்படி, பெண் மனமாகாத நிலையிலே சக தோழியை பார்ப்பது எப்படி, தோழியாய் ஒருத்தியை பார்ப்பது எப்படி. இப்போ இன்றைக்கெலாம் கெரியர் உமனாக இருக்காங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது உன்னோடு கூட சக டைப்பிஸ்டோஸ் எனி கைண்ட் ஆஃப் ஜாப், அதில் அவங்கள எப்படி பார்க்குறீங்க இதை பொறுத்து. ஒரு பெண் மருத்துவர் இன்னொரு பெண் மருத்துவர் எப்படி பார்க்குறாங்க. மருத்துவத்தில் ஒரு காரியம் இருக்குது. அவங்க ஒரு பிரதிஜை எடுத்துக்குவாங்க. அந்த என்ன சொல்லு, ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்லி, என்ன நிலைமையிலும் உன்னுடைய சக மருத்துவச்சியை மருத்துவரை, பெண் மருத்துவரை, ஆண் மருத்துவரை காட்டி கொடுக்காத. அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. 2 லேடி டாக்டர் இருக்காங்க. 2 லேடி டாக்டர் ஒருத்தி, 2 பேருமே ரொம்ப பெரிய அப்படியே நகம் சதயமாக இருந்தாங்களாம் சொல்ல முடியாது. அதனால் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராபப்லி தே ஹவ் பீன் கிளாஸ்மேட்ஸ் இன் த மெடிக்கல் காலேஜ். ஆனால்
இது ஒரு நகரம், அது ஒரு நகரத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு அம்மா ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணுது. பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அந்த அந்த சிகிச்சை பெற்ற பெண் ஏறக்குறைய சாகும் தருவாயில் இருக்குது. 1. 2வது செத்தே போயிடுச்சு. இல்லை அந்த சாகும் தருவாயில் ஏன் அது சொன்னேன்னா, அந்த நேரத்தில் வந்து பிஏ கூப்பிடுது. கொஞ்சம் வந்துட்டு போடி, இந்த மாதிரி எனக்கே என்னன்னே தெரியல, உனக்கு எதாவது தோணுனா சொல்லு, ஹவு டு இம்ப்ரூவ் திஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிவைவ் தட் பேஷண்ட்னு. உடனே அந்த அம்மா வரும். பி வந்து ஏக்கு ஹெல்ப் வரும். வந்து பார்த்தா இந்த அம்மா வந்து யார் வந்து எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அந்த அம்மாவுடைய சிகிச்சை ஒரு முடிவுக்கு வரணும். அவன் அந்த சிகிச்சை பெற்ற பெண்மணி சாகத்தான் வேணுங்கிற நிலைமையில் வந்துருச்சு வச்சுக்கோ. ஒன்றுமே தெரியலப்பா, நம்மளால் முயற்சி பண்ணிட்டோம், சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஊருக்கு போயிடுது. கவனிங்க, நடந்த ஒரு உண்மையை தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஜோடிச்சு கதையாக. இந்த சிகிச்சை பெற்ற பெண் செத்துருது. ஒரு பெண் டாக்டர், பியும் பெண் டாக்டர், 2 பேர் தோழிகள். ஊரில் எல்லாம் பேச்சாயிருது. ஆஸ்பத்திரியில் கூடிடுறாங்க. எப்படி சாகும், நல்லா தானே சேர்த்தோம், எப்படி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு போவீங்க, உங்களுக்கு படித்தா உங்களுக்கு இந்த அறிவியலை ஆய்வு எல்லாம் பண்ண எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பேஷண்ட் எடுத்து தான் போகணும், பணத்தை எடுத்து தான் போகணும். ஆனால் நீங்கள் கேஸ் போடும்போது பிக்கு இப்போ ஏறக்குறைய கேஸ் ஸ்டடி தெரியும், ட்ரீட் பண்ண பேஷண்ட்டோட. ஏக்கு ஆனாலேருந்து அக்கனா வரைக்கும் தெரியும். மெடிக்கல் அசோசியேஷனே சரி, ஏயும் பியும் சரி, ஒருத்தர் காட்டி கொடுத்துக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு தான் ஒரு கிரிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஐசியூ லெவலில் போகும்போது நம்மகிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க. அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி உயிர் காக்கும் சிகிச்சை முறையை கையாளுவதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதில் ஒரே ஒரு வாசகம் இருக்கும், நாங்கள் எங்களால் முடிந்த மட்டும் உச்சகட்டமான உயர்தரமான சிகிச்சை அளிப்போம், ஆனால் சுகம் கிடைப்பதும் சுகம் கிடைக்காத எங்கள் கையில் இல்லை. பேஷண்ட் வந்து மரித்தாலும் உயிரோடு பிழைத்து வந்தாலும் நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல. அவங்களை அட்மிட் பண்ண நெருங்கின உறவின் முறையான அப்பாவோ அம்மாவோ புருஷனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ இல்லை நெருங்கின உறவின் முறையாரோ ரொம்ப நண்பனோ அவன் தான் கையெழுத்து பண்ணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சிகிச்சையை தொடருவாங்க. எதுக்கு நான் சொல்ல வந்தேன், கதை கேட்குறதுக்கு இல்லை. ஒரு பெண்ணை பற்றி எல்லா நிலையில் நீங்கள் ஊரே 1000 பேரெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தியாக நீங்கள் சந்திக்கிறவங்க, பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்க, பழகிறவங்க, இப்போ ஆவிக்குரிய நிலையில் வந்த பிற்பாடு பொது நிலையில் என்ன கரிசனை கொள்கிறீங்க? அவள் கிடக்கிறா, அவள் என்ன பண்ணாளோ அப்படின்னு இருக்காதீங்க. அதெல்லாம் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பெரிய பொய்யாலாம் இருக்காமல் இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு என்ன விடுதலை நீங்கள் சொல்லணும், என்ன மாற்று பாதைன்னு சொல்லணும், எப்படி தொடர்ந்து சுகத்தில் இருக்கலான்னு சொல்லணும், எதனால் உண்டான்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். எல்லா அறிவும் உங்களுக்கு இல்லாட்டினாலும் பெண் எப்படிலாம் தாக்கத்தை அனுபவிக்கிறாள், நெருக்கத்தை அனுபவிக்கிறாள், வேதனை அனுபவிக்கிறாள், துக்கத்தை அனுபவிக்கிறாள், கேள்விகள் அவளை எப்படி கேள்வி கணைகள் அவளை தாக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இது பெரிய மருத்துவராலாம் நீங்கள் ஆகணும்னு அவசியம். இப்போ நானே பெண்ணா, ஆமா உமன், இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? In what way are you concerned about the welfare of another woman, even your own sister? உங்கள் தங்கையோ உங்கள் அக்காவோ உங்கள் குடும்பத்தில் வாய்க்கப்பட்ட நெருங்கின உறவின் முறையான இன்னொரு பெண்ணை பற்றி என்ன கரிசனை கொள்கிறீங்க? உங்களுக்கு நல்லா வசதி வந்துச்சுன்னா மறந்துடுறீங்க, மிஞ்சி போனால் கொஞ்சம் காசு பணம் கொடுத்து உதவியோடு நிறுத்திக்கிறீங்க. விசாரித்தா தொல்லை, அது நம்ம மேலே எல்லாம் விடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ அயல் நாட்டிலேருந்து இன்னுமே ஜனங்க நமக்காக சாகணுமா?
நமக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணணுமா? அப்படி தான் நம்ம மனப்போக்கு ஆயிடுச்சா? குறைந்தபட்சம் எண்ணிக்கை உள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ளே இத்தனை பெண்கள் ஒருத்தருக்கு எங்களால் சப்போர்ட்டிவாகவோ இல்லை கரிசனையாகவோ விசாரிக்கக்கூடியவர்களாகவோ முன்னேற்றமான பாதையால் நடத்த முடியாத முன்மாதிரியாகவோ நீங்கள் இல்லையே. யூ ஆர் ஸ்கேர் ஆஃப் ஈச் அதர் எல்லா விதத்திலும். நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை, இந்த ரகசிய காப்பு பிரமாணம், அதனுடைய டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. நீங்கள் இன்னொரு பெண்ணை காட்டி கொடுக்காமல் இருக்கலாம், காட்டி கொடுக்காமல் இருக்கணும் கூட. ஆனால் உங்களுக்கு அது தெரிஞ்ச உடனே அவங்க விடுதலை பெறத்துக்கு இனி இந்த மாதிரி ஒரு மேஜராக ஒரு தவறை செய்யாத, உயிரே போகிற அளவுக்கு தவறை செய்யாத அப்படின்னு இருக்கணும். நான் செஞ்சு நீ மாத்திரம் உனக்கு மிஸ்டேக் ஆயிராமல் போயிடுமா அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் 2 டாக்டர் இருக்கிறாங்க. இனிமேல் அவங்ககிட்ட போகாதீங்க, எல்லா பெண்களும் என்கிட்ட சிகிச்சைக்கு அவங்க இங்கே சொல்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? சொல்லவே மாட்டாங்க. இது யார் இப்படி ஷிஃப்ட் ஆகுது? பேஷண்ட் இன்னொரு டாக்டர் யார் மூலமாக போகிறது? இந்த பேஷண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிற பேச்சால். ஆமாவா, அவர்கிட்ட போனேன், ஒன்றும் சரியாக வரல, செலவு இழுத்து விட்டார், வேதனை. கவனிங்க, தூங்காமல் எப்படி நமக்குள்ளே புறணியும் நமக்குள்ளே எப்படி இந்த வேண்டாத விஷயங்களும் பரவுது? உங்களுக்கு இடையில தான். நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தி ஆத்மார்த்தமான தோழியாக இருந்து அர்ப்பணிச்சிங்கன்னா, நீங்கள் ஏன் காட்டி கொடுப்பீங்க, நீங்கள் ஏன் மறுதளிப்பீங்க, நீங்கள் தண்ணி தெளிச்சு விடுவீங்க எனக்கு தெரியாதுன்னு? எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கே போகணும். சிறிய அளவான விஷயங்களிலேயே, ஆரம்ப விஷயங்களிலே ஏன் ஒருத்தர் நீங்கள் சுகாதாரமாக பழக மாட்டேங்கிறீங்க? ஒருத்தருடைய சுகத்தை பற்றி ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? எப்படி தான் இருந்தாலும் தாயும் பிள்ளையான வாயும் வயிறு வேறு. உங்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமாக இருக்கலாம். ஆண்கள் போல பெண்கள் உங்கள் உடலை பேணி காக்க முடியாது. ஏன்னா அதில் எந்த விதமான அவசியமே இல்லை. பெண்களை போல் நாங்கள் எங்கள் உடம்பை பேணி காத்துக்க முடியாது, எங்களுக்கு எந்த விதமான அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பகுத்தறியணும், சவால்களை பகுத்தறியணும், தேவைகளை பகுத்தறியணும், சோதனைகளை பகுத்தறியணும். ஹவ் யூ ஆர் டெம்ப்டட் எவ்ரி டே இன் அ கிவன் டே ஆஸ் அ உமன் ஆஃப் எனி ஏஜ். என்ன வயதில் இருந்தாலும் என்ன விதமான சோதனைகள் உங்களுக்கு வருது? உங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன? ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வயதினுடைய இந்த பிராயங்கள், ஃபியூ இயர்ஸ் மேபி 10 years அப்பார்ட், என்னெல்லாம் உங்கள் பழக்க வழக்கங்கள் மாறுது? சரீர உடற்கூறில் என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க? அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருக்கணும். பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும்போது எவ்வளோ தாக்கப்படுறாங்க, எவ்வளோ பாடுபடுறாங்க. என்ன தான் பிரமாதமான குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த தனிமையை உணர்கிறாங்க. அவங்க அதை இழக்கிறாங்க. மாதவிடாய் நிற்கும்போது பெண்மையே இழக்கிறதா அவங்க யோசிக்கிறதாக தான் ஆராய்ச்சி சொல்லுது. அந்த மாதிரி நேரத்தில் ஹவு மச் ஆர் யூ சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர்? ஏன் இவங்க எப்போ பார்த்தாலும் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, ஏன் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? நீங்கள் ஒரு லேஸ் பாஸாக விசாரிச்சிருப்பீங்க, ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். அடுத்த கட்டம் நீங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திறந்த புஸ்தகமாக வச்சுக்கணும். அவசியமான நேரத்தில் எந்த பேஜை திறந்து சொல்லணுமோ சொல்லணும். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவங்க புத்தகத்தையே வாசிக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் உங்கள் புத்தகத்தையும் நீங்கள் வாசிக்கிற மாதிரி வச்சுக்கணும். சத்தமே இல்லை, ஆமாவா? அப்படி இருந்தால் தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க வேதனை உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெரிய புத்திசாலி மாதிரி நான் ஒரு கிடங்கு, ஐம் எ கொடவுன், எங்குள்ளே எல்லா குப்பையும் கொட்டலாம், நான் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்குவேன், மரியாள் எல்லாத்தையும் மனசில் வச்சு, ஏதாவது சும்மா வசனத்தை மேற்கோள் காட்டி வீணாக போயிடாதீங்க. தோத்திரம், மரியாள் தான். நீங்கள் தான். உங்கள் பேர் மரியாள் இருந்தாலும் இயேசுவின் தாய் மரியாள் வேறு,
வேறு எந்த மாரி, ஆரோக்கிய மாரி, அந்த மாரி எல்லா மாரியும் இருக்கும். அந்த மாரி வேறு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் பேர் மாரி நிறைய பேர், ஆனால் எல்லா மாரியும் ஒன்றா இருக்கிறதில்ல. சாரின்னு இருக்குதுங்க. ஐ கேனாட் கோ அலாங் வித் யூ. ஆமாவா? என்ன பண்ணுறது? உங்கள் சரீரமே உங்களுக்கு விரோதமாக இருந்தால் என்ன சிகிச்சை கொடுத்தாலும் நீங்கள் சுகமாக மாட்டீங்க, தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஒவ்வாமை, அலர்ஜி. வேரியஸ் டிகிரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ் ஆர் தேர். அதை தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப் உங்களுடைய ஜெனரல் மெட்டபாலிசம் எவ்வளோ, உங்களுடைய சுகம் அடையும் தன்மை, சுகம் தக்க வைத்துக்கொள்ளும் தன்மை, இதெல்லாம் பார்த்து தான் சிகிச்சை கொடுக்க முடியும். ஒரு அலர்ஜியை ட்ரீட் பண்ண போய் இன்னொன்று கிணறு விட்ட பூதம் புறப்பட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் டெஸ்ட் டோஸ்னு ஒன்று போடுறாங்க. சில விதமான மருந்துகளை சிகிச்சை அளிக்க அவங்க யோசிக்கும்போது ஒரு சின்ன டெஸ்ட் டோஸ் போடுறாங்க. அதை சுற்றி ஒரு ரவுண்டாக மார்க் பண்ணிடுவாங்க. அந்த பகுதியில் என்ன ரியாக்ஷன் இருக்குங்கிறத குறைந்தபட்சம் மேக்ஸிமம் 3 days வரைக்கும் பார்ப்பாங்க. ஒன்றுமே அடையாளம் தெரியலன்னா தைரியமாக கொடுக்கலாம், அது ஒன்றும் பாதிக்கலைன்னு தெரிய வரும். இல்லை கொப்பளம் வருதா, அந்த இடம் கருப்பாயிருதா, அந்த இடம் ஒரு மாதிரி கன்னி போயிருதா, உப்பிடுதா, இதெல்லாம் என்னென்னமோ விதமாலாம் பார்ப்பாங்க. நீங்கள் பெண்களுக்காக கரிசனை கொண்டு எழும்ப வேண்டும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் கரிசனை கொண்டு எழும்ப வேண்டும். உங்களையே நீங்கள் காத்துக்கணும். முடியாது உட்கார்றதை நீங்கள் எழுந்தாதான் முடியும். தயவுசெய்து இது வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. கடவுளால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவரால் முடியாதது இருக்குது. அது நடைமுறையில் தான் அந்த உண்மையை கசப்பாக நம்ம பார்க்குறோம். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வரம் பெற்ற பிற்பாடு நீங்கள் சுகம் அடைவதும் அடையாததும் உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தும் உங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்தும் தான். உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தும் உங்கள் ஒத்துழைப்பை பொறுத்தும் தான். உங்கள் விசுவாசம் கம்மியாக இருந்தால் கூட தேவன் சுகப்படுத்துவார். ஆனால் உங்கள் ஒத்துழையாமை முழுக்க இல்லைன்னா ஆண்டவரால் உங்களை சுகப்படுத்த முடியாது. நீங்கள் சுகம் அடைய மாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அமைஞ்ச வாழ்க்கை துணைவன், புருஷன் வித்தியாசமானவர் தான். ஒரே ஜாதியில் பார்த்து கட்டினாலும், ஒரே இந்த குடும்ப உறவு விட்டு போயிடக்கூடாது, சொத்து பிரியக்கூடாது, எப்படி பார்த்து கட்டினாலும் ஒவ்வொரு குடும்பமும் தனி குடும்பம்தான். அதை தனியாக தான் தேவன் பார்க்குறாரு. பொதுவாக ஒரு ஆணிடம் பெண் பழகும்போது என்ன வேதனை உண்டாகும், என்ன சாதனை உண்டாகும், என்ன சோதனை உண்டாகும், என்ன ரோதனை இருக்கும், என்ன மேன்மை இருக்கும், வளர்ச்சி இருக்குங்கிறதெல்லாம் ஒரே ஓவர் நைட்டில் கற்றுக்க முடியாது. அண்ணன் தம்பியை கூட கட்டினவங்க இருப்பாங்க. அண்ணனை அக்கா கட்டியிருக்கோம், தம்பியை தங்கச்சி கட்டியிருக்கோம். ஆனால் 2 பேர் குடும்பம் வித்தியாசம்தான். இவங்க ஒரே தாய் மக்கள், அவங்களும் ஒரே தாய் மக்கள். ட்வின்ஸ் இப்படி கட்டியிருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. உங்களுக்குள்ளே தீர்வை காணும்பதற்கு நீங்கள் திறந்த மனதோடு பொது அறிவிலே ஒரு பெண்ணை குறித்து ஒரு பெண் அறிய வேண்டும். சரீர உடற்கூரை இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே உங்கள் மனது ஒத்து போகும். பிரைஸ் லார்ட். உங்கள்கிட்ட இருக்காலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அது முட்டாள்தனமான பேச்சு. எப்படி வீட்டுக்காரனே நம்பலை, தன்னையே நம்பலை, அம்மா அப்பாவை நம்பலை, உங்களை நம்பிடுமா? வாய்ப்பே இல்லை. உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? நிச்சயமே முடியாது. சூப்பராக கதையை கெடுத்துருவீங்க, நாசம் பண்ணிடுவீங்க. குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தை நாசம் பண்ணிடுவீங்க. தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்குறோமே, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா ஒரு மரியாதைக்காக கேட்குறதா இருந்தாலும், ஏதோ நல்லா இருக்கீங்களா, என்ன அப்படி ரொம்ப பெருசாக தான் கேட்குறீங்க, நான் நல்லா இருந்தாலும் நல்லான உங்களுக்கு என்ன ஆகுது அப்படி ஏதாவது பேச்சுனா அப்போ தான் தெரியும் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க. அப்படி மெதுவாக நான் உடனே ரோசப்படாமல்
பொருளாதாரத்தில், உடல் நலனிலா, மன நலனிலா? ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்னங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு என்னங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது என்கிட்ட இருக்குது, இப்படி யோசிங்க. என்ன கொடுக்கலாம் அப்படிலாம் யோசிங்க. இதெல்லாம் இப்போ வந்து ப்ரொபசிஷனாக தான் சொல்ல. நீங்கள் தான் அந்த களத்தில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸுங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். நமக்கு என்ன, இது ஏன் நமக்கு பிடிக்கல தெரியுமா? நம்ம எல்லாம் மாட்டிக்கிடுவோம். நமக்கே இந்த பிரச்சனை, நமக்கே 1000 பிரச்சனை. நமக்கே 1000 பிரச்சனைன்னா அதோட வாழ தெரியுதுல்ல, ஏன் புலம்புறீங்க? சத்தமே இல்லை. ஏன் அப்புறம் தீர்வை இன்னொருத்தட்ட எதிர்பார்க்குறீங்க? இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து அந்த தீர்வை எனக்கு கிடைக்கணும் ஏன் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கே 1008 பிரச்சனை. இவங்களுடைய காரியங்களை விசாரிக்கப்போ உங்களுக்கு இன்னும் பிரச்சனை கூடியிருந்தானே யூ ஆர் வெரி காஷியஸ். யோசிங்க. வெறும் ஜபத்தில் வந்துட்டு 4 காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு போயிடுறோம். அப்புறம் எதுக்கு உங்களை ஆண்டவர் வந்து நடமாடும் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறார், நடமாடும் ஒரு மருத்துவமனையாய் வைத்திருக்கிறார், நடமாடும் ஒரு ஆலோசனை மையமாக ஏன் வைத்திருக்கிறார்? அதை ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கவனிங்க. சவால்லாம் உங்களுக்கு பிடிக்கல இல்லை? when you want to சவாலான விஷயங்களை கேட்கும்போது உங்கள் மனசு பிடிக்கல, சரி அப்படி இருக்குது. வேலையே இல்லாமல் சௌரியமாக இருக்கணும், நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அது தப்பானா கூட யாராவது வந்து எல்லாத்தையும் அதுக்காக உத்தரவாதியாக வந்து எனக்கு சுகத்தை கொடுத்துட்டு போகணும், விடுதலை கொடுத்துட்டு போகணும், நான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, மைண்ட் ஃப்ரீ, ஹார்ட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? என்னை பார்க்கவே எங்களால் முடியல. தோத்துறோம். அக்கு தொக்கு இல்லாமல் நாங்கள் இருக்கணும், நாங்களாம் ராணி, நாங்களாம் பெரிய ராஜாத்தி அப்படின்னு நீங்கள் நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஏன் பூமியை பார்க்குறீங்க? சோத்திரம். இப்போ நீங்கள் தான் புத்தியோட, உங்களுக்கெல்லாம் பொது அறிவு இருக்கா இல்லையா? பொது அறிவு இருக்கா? சோத்திரம். உங்களுக்கு பொது அறிவு இருந்தால் நீங்கள் இப்போ ஒரு காரியம் செய்யணும். உங்களுக்கு இப்போ பெண்ணாக இருந்து ஒரு பொது அறிவு இருந்தால், இந்த கடவுள் கத்திரிக்காயெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, பெண் என்றால், பெண்ணுக்கான பொது அறிவு உடையவள் என்றால் நான் பொறுப்புள்ளவளாக இருக்க வேண்டும், எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்துச்சு இல்லைங்க. இன்னொருத்தரை பார்த்து எந்திரிக்காதீங்க. நாங்களாம் ராஜாத்தி அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கோங்க. அப்படியா? இந்த கேள்வி புரிஞ்சிருச்சா? சோத்திரம். அப்போ நீங்கள் தொடர்ந்து பொறுப்புள்ளவளாக இருப்பீங்களா? இருப்போன்னு சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் பொறுப்புள்ளவளாக இருந்திருக்கீங்களா? ஆமாம் தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் பொறுப்புள்ளவளாக இருந்திருக்கீங்க. ஆனால் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கீங்களா? அதுக்கு ஆமாம் தான் சொல்லணும். ஆமாவா? பிரைஸ் தி லார்ட். இனிமேல் பொறுப்பாக இருக்க வேண்டிய விஷயத்தில் நாங்கள் பொறுப்பாக இருப்போம், பொறுப்பு இல்லாமல் இருந்ததில் சேர்த்து வச்சு இன்னும் பொறுப்பாக இருப்போம். அப்படி நீங்களாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லாமல் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உத்தரத்தை பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இது வரைக்கும் பொறுப்பாக இருந்தேன், பொறுப்பாக இல்லாமல் இருந்தேன், நான் பொறுப்பாக இருக்கல, இன்னும் தொடர்ந்து பொறுப்பாக இருப்பேன், பொறுப்பாக இல்லாதே சேர்த்து இனிமேல் நான் பொறுப்பாக இருப்பேன். சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். ரைட்டு. இப்போது சொல்லிகிட்டே இருப்பீங்க போல, இதுக்கு இவ்வளோ நேரம் கதையா? இங்கே கவனிங்க. இது ஒரு கேம்ஸ் மாதிரி தான். என்னது? ஆல்ஃபா கேம்ஸ் மாதிரி தான். இப்போ கவனிங்க. அடுத்தது, ஏமா உட்காண்டிங்க, கை கால் இழுக்குதா? சந்தோஷம். ரைட்டு. அடுத்தது கவனிங்க. இந்த பொறுப்பில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பொறுப்பில் ஒன்றுன்னு நம்ம ஒத்துக்கிறீங்களா? நான் சொன்னது பொது அறிவில். ஆம், இல்லை.
புரியல கேள்வி. உங்களுக்கு பொது அறிவு இருக்குது, நீங்கள் பெண்ணாக இருந்து பெண்ணுக்கான பொது அறிவு இருக்குது, நீங்கள் சில இதில் பொறுப்பாக இருந்தீங்க, சில இதில் பொறுப்பாக இல்லை, ரெண்டும் சேர்த்து இப்போ பொறுப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் பொதுவாகவே ஒரு பெண்ணாக இருக்கிறது நிமித்தம் உங்களுடைய பக்கத்தில் இருக்க பெண்ணை பற்றி உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு, இப்போ இருக்குனாலும் சரி இல்லாட்டினாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணுறான், இல்லை ஒரு மாதிரி ஈனமாக நடத்துகிறான், நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? ஒன்றுமே பெருசாக செய்ய முடியாட்டினாலும் நீங்கள் ஏய் அப்படின்னு இந்தாங்க கவனிங்க 4 பேர்கிட்ட சத்தம் கொடுக்க வேணாமா இல்லையா? அப்போ பக்கத்தில் இருக்க சக பெண்ணை பற்றி உங்களுக்கு பொது அறிவில் பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பற்றி எனக்கு பொறுப்பு இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள், உங்களை பற்றி எனக்கு பொறுப்பு இருக்குது. அது சோத்திரம். உக்காருங்க. இப்போ எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் பொறுப்பு வந்து பருப்பு நினைக்கிறீங்களா போல இருக்குது. அது என்னன்னா அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு சாப்பிட்டு போவோம் பப்பு மம்மு அப்படின்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. இப்போ பச்சையாக சொல்ல போகிறீங்க உட்காந்துக்கிட்டே, பொறுப்புனா வேலை. எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. சில நேரத்தில் ஓ வேலை என் வேலை, என் வேலை ஓ வேலை. இது ஆமாவா இல்லையா? அப்பா ரொம்ப ஞானம் ஆகிட்டீங்க. இனிமேல் எழுப்புதல் வந்தால் தான் போச்சு. ஸ்தோத்திரம். வந்துடணும். இனிமேல் எழுப்புதல் உங்களுக்குள்ள வந்துடணும். 5 கதவுக்கு 6 கதவு 8 கதவுனா எங்கடா விட்டுவிட்டு ஓடலாங்கிற மாதிரியான வேகமாக போறீங்க. பொறுப்பு இருக்குது, ஒருத்தர் கரிசனை இருக்குது. இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு கரிசனை இருக்குது, உங்களோடு உடன் பிறந்தவர்களை பற்றி உங்களுக்கு கரிசனை இருக்குது. வேலைன்னு சொல்லியிருக்கீங்க. வேலையை சில நேரத்தில் தேடி போகணும், வேலை நம்மளை தேடி வரும். ஆம் இல்லை? ஆம். ஸோ அவங்க என்கிட்ட வரல, அவங்க என்கிட்ட பேசவே இல்லை, அவங்க அப்படியே போயிட்டாங்க, நானும் போயிட்டேன், அப்படி இருக்கலாமா? இல்லை சும்மா போகிறவங்கள கூப்பிட்டு என்ன போயிட்டே இருக்கீங்க பார்க்காம அப்படின்னு சொல்லி வம்பு இழுக்கலாமா? யூ ஹாவ் டு டிசைட். நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்கணும். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நீங்கள் இப்போ யார் உலகத்தில் ஜடை பண்ணுவா? ஜடங்கிறது யாருக்கு இருக்குது? சராசரியாக இப்போ ஆம்பளைங்களும் வளர்க்குறானுங்க, அவனுக்கு இருக்கு பயிலுங்க. அது நமக்கு இருக்கவங்களை பற்றி நம்ம இங்கே பேசலை. அது சடமுனிங்களாம் இருக்குதுங்க, அது வேறு விஷயம். இப்போ வழக்கமாக ஜடங்கிறது யாருக்கு இருக்குது? பெண்களுக்கு தான் இருக்குது. ஜடை பின்னுறது யாருடைய வேலை? அதாவது ஒரு காலத்தில் அம்மா வந்து 7-7 வயசு வரைக்கும் ஜடை போட்டு விட்டுருப்பாங்க, எனக்கு பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, கட்டி கொடுத்தானோ அதானே போடணும். தோத்திரம் இல்லை லூயா? அப்போ ஒரு காலகட்டத்தில் ஜடை பின்ன தெரிஞ்சிக்குது. இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் ஜடையை போட தெரியாதுன்னா அடுத்தவங்க ஜடை போட தெரியுமா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? ஆமாவா? கேர்ள்ஸுக்கு தங்க ஜடை பண்ணிக்க தெரியாது, அடுத்தவளுக்கு ஜடை பண்ணிக்கிட்டு இருப்பாளுங்க. எஸ்ஆர்னோ? என்ன இப்படி பார்த்துருக்கீங்க? ஆமாம் பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். அப்போது எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஜடை பண்ணுறதுலேயே புத்தி போயிட வேணாம். அடுத்தவங்கள பற்றியே உங்களுக்கு ஜடை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சோத்திரம். உங்கள் ஜடையை நீங்கள் பின்னிக்கணும். நீங்கள் ஒத்தையா ரெட்டையா பம்பையா பரட்டையான வராமல் நீங்கள் உங்கள் ஜடையை பின்னிக்கணும். சோத்திரம். அப்போ தலையை விரித்து போட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க பார்க்கணும். சத்தமே இல்லை. இது என்ன ஆவிக்குரிய கூட்டமாக பூமிக்குரிய கூட்டமாக பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு போயிட்டுருக்கு. எல்லாம் கரெக்டான கூட்டம் தான் இது. சோத்திரம். இப்போ எல்லாம் ஆவியிலே அலையிறதுனால பூமியில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. பூமியில் நல்லா இருங்க, ஆவியிலும் கரெக்டாக இருப்பீங்க. சோத்திரம். இல்லை லூயா? பொறுப்பு. சோதனைகளை தவிர்க்க. முந்தாவணி பின்தாவணிங்களுக்கு தெரியும், முந்தாவணின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஸ்கூட்டர் வீலில் சைக்கிள் வீலில் சுற்றிக்கும். ஆமாவா? டவுன் பஸ்ஸில் போகும்போது புஸ்ஸு சிலிப்பிட்டு போனால் என்ன ஆகும்? சரியாக வராது. ஆமாம். இல்லை நான் வேடிக்கை பண்ணல, வேறு இந்த பாயிண்ட்டை நீங்கள் சிரிக்கேன்னா உங்கள் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது, பேரஞ்ச மாதிரி. அதெல்லாம் மூஞ்சில் ஏதாவது சிரிப்பு வரட்டும் தான். சோதனைகளை தவிர்க்க
சோதனைகளை ஜெயிக்க, சோதனைகளை சகிக்க, சுய இச்சைகளால் வரும் சோதனைகளில் இழுக்கப்படாமல் இருக்க ஆஸ் அ உமன் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். உங்களுக்குள்ள ஏராளமான திறமைகள் இருக்குது, ஏராளமான ரகசியங்கள் இருக்குது, ஏராளமான நுட்பங்கள் இருக்குது. அப்போது புத்தி கூர்மை இருக்குது. கவனிங்க, இப்போயே இந்த கூட்டத்தை எடுத்துக்கலாமே, ஒரு 20 பேர் 30 பேர் தான் கூடி வந்திருப்போம். இல்லை, ஆக்சுவலாக எல்லாருமே மெஜாரிட்டிங்க லேடிஸ் தான். நானும் ஃப்ராங்க்லின் தவிர நீங்கள் எல்லாருமே லேடிஸ் தான். லேடிஸாகவே கூடினாலும், லேடிஸ் பாதி ஜென்ஸ் பாதின்னு கூடினாலும், அந்த கூடி வந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமா இருக்கிறவங்க எல்லா வயசுமா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெண் வந்த உடனே ஒன்று ஆரம்பத்துலேயோ இல்லை இடையிலையோ அவசியப்பட்டா, இல்லை முடிவில் கண்டிப்பாக அங்கே என்ன உதவி தேவை இருக்குது, என்ன ஒழுங்காக இருக்குது, என்ன ஒழுங்கில்லை, எதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக எதை செய்யலாம், எதை சுத்தம் பண்ணலாம், எதை எப்படி பரிமாறலாம், எப்படி விசாரிக்கலாங்கிறது உடனே பெண்ணுக்கு தான் தோணும். ஆணுக்கு தோணாதெல்லாம் சொல்லலாம் முடியாது, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ஆணுக்கு எப்படி செய்கிறதுன்னு கூட சில நேரத்தில் தெரியாமல் மாதம் நிற்கலாம். வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல கூட சில நேரம் தெரியலாம். என்னங்க அவங்க வந்திருக்காங்க பார்க்க, வாங்க சார், அந்த மாதிரி அந்த மாதிரி மண்டான ஆம்பளைங்களாம் இருப்பாங்க. அவங்க அப்படியே பரவசத்துலேயே இருப்பாங்க. நீங்கள் தான் பரவசத்து மத்தியிலும் பராக்கு பார்க்குறவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? அழுதுகிட்டு இருக்கும்போது பராக்கு பார்க்குறவங்க ஒழுங்காக அழுகிறாளா, சும்மா பாசாங்க பண்ணுறாளாம் பார்க்குறது நீங்கள் தான். ஆமாவா இல்லையா? என்ன காமெடி, என்ன இப்படி வெளிப்பாடாக வருதுன்னு பார்க்குறீங்களா? அதுதான் உண்மை. அவள் சிரிக்கிறாளா, நக்கலாக சிரிக்கிறாளா, உண்மையாகவே சிரிக்கிறாளா? இதெல்லாம் உங்களுடைய பெரிய கவலை. ஆமாவா? So how you carry yourself every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை எப்படி நடத்தி கொள்கிறீர்கள், எப்படி ஆளுகிறீர்கள், உங்களை எப்படி கையாளுகிறீர்கள், உங்கள் பெண்மையை எப்படி கையாளுகிறீர்கள். நீங்கள் பெண்ணியத்தை பேசுவதற்கு முன்னே, பெண் உரிமையை பேசுவதற்கு முன்னே நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க. whether you like it or not. how do you handle yourself? எப்படி நீங்கள் உங்களை முன்னெடுக்கிறீங்க? how do you represent yourself? இது அவசியம். அது வளர்ந்த பெண்களான உங்களுக்கு அவசியம். அப்போ தான் சபையில் இருக்கிற கிட்ஸ், வாலிபர்கள், சண்டே ஸ்கூல் கேர்ள்ஸ் உங்களை பார்த்து தான் நிறைய கற்றுக்குவாங்க. நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் உங்கள் வாழ்கிற விதத்தை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டு வேறு மாதிரி நடந்துக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி நடந்துட்டு எவ்வளோ தான் அக்மார்க்காக ஆலோசனை சொன்னாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ எதை எடுத்துக்கணுமோ எதை எடுத்துக்க வேண்டாமோ அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இதை நான் உங்களுக்கு சொல்ல வந்ததே தரிசனமாக இருங்க. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. பெண்களான உங்களுக்கு பெண்களை பற்றி தரிசனம் இல்லைன்னா கரிசனை வராது. கரிசனை இல்லைன்னா வாழ்க்கை கருத்துரும், அவிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்களால் சொந்த வாழ்க்கையிலே பெருசாக சாதிக்க முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கணும்னு தலையெழுத்து இல்லைன்னு சபை ஆரம்பித்த காலத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த கற்றுக்கோங்க. நீங்கள் தரிசனம் உள்ளவளாக வாழலைன்னா மங்கி போயிடுவீங்க. உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் மங்கி போயிடுவீங்க. ஏன்னா வேணுமோ வேணாமோ அப்படின்னு பேசி அது ஒரு இடிமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். ஆனால் வேணும். ஆக்சுவலாக நீங்கள் உலகத்துக்கு வேணும், குடும்பத்துக்கு வேணும், ஒரு ஆண் வாழ்க்கையில் வேணும், கடவுளுக்கு வேணும் தான் தேவன் உங்களை இன்னொரு இணையான ஆணாக படைக்காமல் பெண்ணாக படைத்திருக்கிறார். ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட். தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். அப்போ நீங்கள்
குடும்பத்துக்கு விளக்காக இருக்கீங்க, சமுதாயத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதுல உங்களுடைய பங்கு இருக்குது. நீங்கள் வெளிச்சமாக இல்லாமல் பிரகாசிக்காமல் போயிட்டே இருந்தீங்கன்னா மங்கி போயிடுவீங்க, மங்கி போய் இருண்டு போயிடுவீங்க. பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பலம்பரங்களும் இருக்கிறாங்க. பைத்தியமாக வெளியே தெரியாமல் பைத்தியக்காரி என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மதியனமாக நடந்துக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படிலாம் நீங்களா யோசிங்க. If you will not handle yourself properly, you damage yourself, you damage your house, your family, your society. ஆன்மீக சமுதாயமோ அது பூமிக்குரிய சமுதாயமோ. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இதை பற்றி நிறைய பின்ன யோசிப்போம். 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சின்னன்னு வாசிப்போம், வாசிட்டு நாம் ஜெபம் பண்ணி செல்வோம். ஐயோ பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இருக்கும். 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வியோடு கூட்டத்தை முடிக்கலாம். ஒரு காரியத்தை ஆரம்பித்தா யார் சீக்கிரம் முடிப்பான், ஆண்களா பெண்களா? கேட்ட கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா. ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அது சீக்கிரம் முடிக்கிறது ஆண்களா பெண்களா? யோசிங்க, உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்கள். ஓகே, ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிப்போம்.